டெய்லியும் வந்து 500 வண்டிக்கு மேலே அள்ளுறாங்க. இந்த ஏரி வந்து தண்ணி பாசனத்துக்கு போகிறது. இது இவ்வளோ பள்ளமாக வெட்டினா வாய்க்கால் வந்து மோடாக போயிடும். இதுலேருந்து தண்ணி ஏரி அதுக்கு போகாது. அதனால் விவசாயம் வந்து ரொம்ப பாதிக்கும். ஒரே நாளில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் அள்ளிட்டாங்க. 2.5 ஏக்கருக்கு தான் பெர்மிஷனு. இன்னும் மால் போட சொன்னால் மால் போட முடியாதுட்டாங்க. இந்த சனிக்கிழமைக்குள்ளே இவ்வளோ அள்ளியிருக்காங்க. சனி ஞாயிற்றுக்கிழமை லீவு நாளும் பார்க்காம ஞாயிற்றுக்கிழமை அள்ளியிருக்காங்க. காவிரி கரையோரம் மணல் கொள்ளை சண்டையில தான் கரூர் கேசி பழனிசாமி தொடங்கி செந்தில் பாலாஜி வரைக்கும் ஃபேமஸ் ஆனாங்க. திருச்சியில தனித்தனியா இருந்தாலும் அமைச்சர் KN நேருவுக்கும் அமைச்சர் அன்பில் மகேஷுக்கும் தனித்தனியா கோஷ்டிகள் இருக்காங்க. அந்த கோஷ்டிகள் மூலமா திருச்சியை சுத்தி மணல் கொள்ளைய நடத்திட்டு இருக்காங்க. அதுவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தொகுதியில தாறுமாறா மணல் திருட்டு நடக்க விரட்டி பிடிச்சு தடுத்திருக்காங்க பொதுமக்கள். திருச்சி திருவெரும்பூர் தொகுதி பொன்மலை மாவடி குளத்துல அளவுக்கு அதிகமான மணலை லாரியா அள்ளிட்டு போறாங்க. 147 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பெரிய ஏரியாவில இருந்து இப்படி மணல் கொள்ள நடந்தா விவசாயம் பாதிக்கப்படும், விவசாய நிலமும் பாதிக்கப்படும், நிலத்தடி நீரும் பாதிக்கப்படும்னு அந்த ஊர் மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. டெய்லியும் வந்து 500 வண்டிக்கு மேலே அள்ளுறாங்க. ரொம்ப அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ குளத்துல பாருங்க, இங்க இருக்க சுற்றி மக்கள்லாம் விவசாயிங்க நிறையா இருக்காங்க. ஆடு மாடு இருக்கு, எல்லா வசதி இருக்கு. ஏன்னா இப்படி இருக்கும்போது இந்த சுற்றுமுட்ட மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதில் தண்ணி ஏறிச்சுன்னா விவசாயிக்கு வந்து ரொம்ப பாதிப்பு இருக்கும். அதனால் வந்து தண்ணியே போகிறதுக்கு வழியே இல்லை. அதனால் இதை கவர்மெண்ட் உடனே எடுத்து முன்னணி இருந்து உடனே செஞ்சு இதை சரி பண்ணி கொடுக்கணும். 2.5 ஏக்கர் பரப்புல 3 அடி ஆழத்துக்கு மண் அள்ளுறதுக்கு கனிம வளத்துறையில அனுமதி வாங்கியிருக்காங்க. ஆனா யார் வந்து அளந்து பார்க்க போறாங்கன்னு பல அடி ஆழத்துக்கு மண் அள்ளி கொள்ளையடிக்கிறதா உள்ளூர் மக்கள் சொல்றாங்க. இந்த ஏரி வந்து தண்ணி பாசனத்துக்கு போகிறது. இது இவ்வளோ பள்ளமாக வெட்டினா வாய்க்கால் வந்து மோடாக போயிடும். இது பள்ளமாக இருக்கும். இதுலேருந்து தண்ணி ஏரி அதுக்கு போகாது. அதனால் விவசாயம் வந்து ரொம்ப பாதிக்கும். அதனால் நாங்கள் வந்து அல்லாயின்னு சொல்லணும். காலையிலேருந்து சொல்லியிருக்கோம். ஆனால் அந்த மாரியும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. போலீஸ் வரையினாங்க, இன்னும் வரல. தாசில்தார் வரையினாங்க, வரல. அத்துமாரி அள்ளிக்கிட்டு இருக்காங்க சார். 7 ஏக்கருக்கும் அதிகமான இடத்துல 6 அடி ஆழத்துக்கும் அதிகமா கனரக வாகனங்கள் JCBயை பயன்படுத்தி மண் அள்ளினதால நீர்வள ஆதார பாதுகாப்பு சங்கம், பசுமை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சங்கம், பொதுமக்கள் எல்லாம் ஒண்ணு கூடி மாவடி குளத்துல மண் அள்ளின லாரிகளையும் JCB வண்டிகளையும் சிறைபிடிச்சிட்டாங்க. ஒரே நாளில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் அள்ளிட்டாங்க. வார்கால பூரா இவங்க அழிச்சிட்டாங்க. வார்கால் தண்ணி நம்ம ஆட்டோமேட்டிக்காக விவசாயத்துக்கு போய் சேனல் இதில் போய் குமிழியில் போய் விழாது. ஆக மொத்தத்தில் 144 ஏக்கருக்கு ஆபத்து வந்துட்டு இதை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இவங்க மொத்தத்தையும் அல்லதுக்கு தயாராகிட்டாங்க. பெருமிட்டு வந்து 1 ஹெக்டர், அதாவது 2.5 ஏக்கருக்கு தான் பெர்மிஷனு. இன்னும் மால் போட சொன்னால் மால் போட முடியாதுட்டாங்க. இந்த சனிக்கிழமைக்குள்ளே இவ்வளோ அள்ளியிருக்காங்க. சனி ஞாயிற்றுக்கிழமை லீவு நாளும் பார்க்காம ஞாயிற்றுக்கிழமை அள்ளியிருக்காங்க. இங்க மண் அள்ளுறதுக்கு அமைச்சர் KN நேரு தொடர்பா இல்ல அமைச்சர் அன்பில் மகேஷ் தொடர்பா, பக்கத்து ஊர் செந்தில் பாலாஜி தொடர்பான்னு விசாரணை செய்கிற அதிகாரிகள் உரிய விளக்கத்தை அப்புறமா சொல்வாங்களாம். பூமி தாயோட மார்ப அறுத்து ரத்தம் குடிக்கிறாங்க கனிம வள கொள்ளையர்கள்னு உயர்நீதிமன்றம் கண்டிச்ச பிறகும் திருந்தாத மணல் கொள்ளையர்களும் கமிஷன் அமைச்சர்களும் செயல்படாத முதலமைச்சரும் இருக்கிற வரைக்கும் இயற்கை வளத்தை காக்க முடியுமான்னு தெரியல. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.